தட்ஸ் ஆல் ட்ரிப் இது ஒரு ஆட்டோ மற்றும் கேப் புக்கிங் ஆப். ஆட்டோ, டாக்ஸி, செடான், மேக்ஸி கேப், டாடா ஏஸ், 25 சீட் மினி பஸ் எல்லா வண்டியும் இந்த ஆப்குள்ளே அட்டாச் பண்ணிக்கலாம். டாக்குமெண்ட்ஸை அப்லோட் பண்ண உடனே அப்ரூவல் கொடுத்துருவாங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி தட்ஸ் ஆல் ட்ரிப்பை டவுன்லோட் பண்ணிக்கலாம். மகேந்திரன் சார், இதில் அவர் குமார் சார் சொல்றது இருக்கு இல்லையா, லாஜிக் தானே அது. ஏற்கனவே நம்ம கடலில் தத்தளிச்சிட்டு இருக்கிறோம். போட்டிக்கு இன்னொரு அறிவிப்பு வெளியிடுறது சாத்தியமா? அவங்க 5000 கொடுத்துட்டாங்க, வாக்கு போயிடுமே அப்படின்ற பயம் பதட்டத்தில் நாங்கள் 10,000 2000. அதாவது சாத்தியமில்லாத வாக்குறுதிகளை எந்த அரசியல் கட்சி தலைவரும் கொடுக்க மாட்டார்கள். அதுவும் இவர்கள் ஆட்சியில் இருந்தவர்கள், முதிர்ச்சி பெற்ற ஒரு அரசியல் தலைவர், கீழ் அடிமட்டத்திலிருந்து மேலே ஒரு உச்சத்தை தொட்டவர், வாரிசு அரசியல் கிடையாது. அப்படி இருக்கும்போது மக்களின் மனதை நன்கு புரிந்து கொண்டு இந்த 4.5 ஆண்டு ஆட்சி காலத்தில் இவர்கள் என்னென்ன கொடுமைகள்லாம் அனுபவித்தார்களோ அதற்கு ஒரு நிவாரணமாக இந்த 10,000 ரூபா அறிவிச்சிருக்கிறாங்க. இதை எப்படி கொடுப்பாங்க அப்படின்றத நம்ம ஒரு கால்குலேஷன் பார்ப்போம். அதுதான் கேள்வி. அதை தான் கேட்குறேன், நானும் சொல்கிறேன். இவர்கள் இப்போ 2,000 ரூபாய் சொல்கிறாங்க. இவர் இந்த 2,000 ரூபா சொல்லியிருக்கிறாரு. திமுக ஆட்சி பொறுப்பில் மீண்டும் பொறுப்பு எடுக்குதுன்னு வச்சுங்களேன், மத்திய அரசு பணம் கொடுக்காதுன்னு சொல்லுவாங்க. பொதுவாக யார் தலையில் அதை கை வைப்பாங்க? மக்கள் தலையில். இது அதுன்னு சொல்லிட்டு வரியெல்லாம் ஏற்றிட்டு, மின்சார விலையை உயர்த்திட்டு, சொத்து வரியை ஏற்றிட்டு, திருப்பி நம்ம தலையிலே கையை வச்சு நமக்கே ரிட்டர்ன் கொடுப்பாங்க. இப்போ இதற்காக தான் டபுள் இன்ஜின் சர்க்காருன்னு சொல்கிறார் எடப்பாடியார். இப்போ இதெல்லாம் மத்திய அரசிடம் இருந்து கேட்டு பெற்று நான் இது போல வாக்குறுதிகள் எல்லாம் மக்களிடத்தில் கொடுத்துள்ளேன், நீங்கள் எனக்கு கொடுக்கணும், நான் இதற்காக தான் உங்களிடத்தில் நான் கூட்டணி வைத்திருக்கிறேன், இதெல்லாம் நான் நிறைவேற்றினால்தான் அடுத்து வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் நீங்கள் வெற்றி பெற முடியும். இவ்வளவு தொகை கொடுங்க, பாலங்கட்டுன்னு இவ்வளவு தொகை கொடுங்க, மருத்துவத்திற்கான செலவு கொடுங்க அப்படின்னா கொடுப்பாங்க சார். நாங்க 10,000 ரூபா வாக்குறுதி கொடுத்துட்டோம், எனக்கு கொடுங்கன்னா லாஜிக்கா கொடுப்பாங்களா சார்? 10,000 ரூபா ஒரு முறை தானே கொடுக்க போறாங்க. மாசம் 10,000 ரூபா கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. இதுவும் செய்வார்கள், அதையும் செய்வார்கள். இப்போ நீங்க ஒரு இப்போ கோடை காலத்துக்கு 2,000 ரூபா சொல்லியிருக்கிறீங்க. யாருக்கு சொல்லியிருக்கிறீங்க? பொங்கலில் கொடுக்குற மாதிரி எல்லா குடும்ப அட்டைதாரர்களுக்குமா கொடுக்குறீங்க? 1,01,31,00,000 பேருக்கு தான் நீங்க கொடுக்குறீங்க. அப்ப விடுபட்ட அந்த 1 கோடி பேர்களுக்கு அவர்கள் எல்லாம் சூரியன் சுட்டெரிக்காதா? சரிங்க சார், ஒருவேளை அப்ப சூரியன் இல்ல, ஓகே சார், மகேந்திரன் சார் புரிஞ்சுக்க முடியுது. சரி, ஓகே, அதிமுக ஆட்சிக்கு வருது 2026ல, மத்திய அரசு போய் நாங்க வாக்குறுதி கொடுத்துட்டோம் 10,000 கொடுங்கன்னு சொல்லி அவங்க கேக்குறாங்க, மத்திய அரசு கொடுக்கலன்னா ஆளுமை பொருந்திய ஆட்சியாளர்கள் ஆட்சி கட்டிலில் ஏறினால் எல்லாத்தையும் சரி பண்ணுவார்கள். ஏங்க 10,000 கொடுக்கல சார், ஒரு நிமிஷம் மக்களுக்காக கொஞ்சம் நெகட்டிவா யோசிக்கலாமா? கொஞ்ச நேரம் 10,000 கேட்டு கொடுக்கல என்ன பண்ணுவாங்க? கொடுக்காம எல்லாம் இருக்க மாட்டாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட இப்ப சொன்னாரு, பிடிஆர் அதற்கெல்லாம் வாய்ப்பே இல்லைன்னு சொன்னாங்க. அப்புறமா 2 வருட காலத்தில் அதுக்கப்புறமா எப்படி கொடுத்தார்கள் 1000 ரூபாய்? நீட்டை கொஞ்சம் ரத்து பண்ண சொல்லி கேட்டு ஆளுமை மிக்க தலைவரை சொல்லுங்க. இவங்க தானே வந்த உடனே முதல் கையெழுத்து நீட்டு ரத்துனாங்க. இவர்கள் சொன்னார்களா சார்? ஒரே நிமிஷம் சார், இந்த 10,000 இந்த 10,000 இருக்கு இல்லையா, இந்த 10,000-த்தை எங்கிருந்து எடுப்பீங்கன்னு செய்தியாளர்கள் கேட்கிறப்ப என்ன சொல்வாரு முதலமைச்சர், எதிர்க்கட்சி தலைவர் இபிஎஸ், எங்கெங்கெல்லாம் வரியை உயர்த்தணும்னு எங்களுக்கு தெரியுங்க. ராஜாங்க ரகசியம் வெளிப்பட செய்தியாளர்கள் சந்திக்கிறப்போ எதிர்க்கட்சி தலைவர் என்ன தெரியுமா சொன்னாரு? முதல் கேள்வி, இந்த 10,000 கருணை தொகை எந்த அடிப்படையில் கொடுக்குறோம்னா, திமுக ஆட்சியில அதிக அளவு வரியை போட்டு மக்கள்கிட்ட இருந்து பணத்தை புடுங்கிட்டாங்க, அதுக்காக நாங்க 10,000 கருணை தொகை கொடுக்குறோன்றாரு. ஒரு 2-3 நிமிடம் கழித்து திரும்பவும் கேட்கிறாங்க, உங்களுடைய ஆட்சி காலத்துல வரியை உயர்த்துவீங்களா அப்படின்றப்போ, வரியை உயர்த்தாம என்ன பண்ண முடியும், எப்படி உயர்த்தணுமோ அப்படி உயர்த்தணும்ன்றாரு. அப்போ மீண்டும் சுமை தான் அதிகமாகும். எப்படி உயர்த்தப்படுமோ அப்படி உயர்த்தப்படும். நாங்க ஏழைகளுடைய வயிற்றில் அடித்து உயர்த்தப்படும் ஏதாவது சொல்லியிருக்கிறாங்களா? அதற்கு ஏதாவது வைத்திருப்பார்கள். எந்த விதத்தில் ஆட்சியாளர்களுக்கு தெரியுங்க. அதாவது திறமை மிக்க ஆட்சியாளர்கள் ஆட்சி கட்டிலில் ஏறினால் அவர்கள் எந்த துறையில் எதில் கை வைத்தால் இந்த மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற முடியுமோ அதை செய்வார்கள். யதார்த்தமா சொல்லலாம், எங்க இருந்து எடுத்து கொடுப்பாங்க? எங்க ஆட்சி கட்டில அதெல்லாம் சொல்ல முடியும். அந்த ரகசியத்தை எப்படிங்க சொல்ல முடியும்? ரகசியம் சொல்ல முடியாது. ஏற்கனவே ஒரு ரகசியம் அது நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகள் மக்கள் பார்ப்பாங்க. இது நிறைவேற்றக்கூடிய வாக்குறுதிகள். இப்போ நீங்க இது எடுத்துங்க.
இப்போ இது வந்து எப்படிங்க ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகும்னு சொல்றீங்க? அங்கதான் நக்கீரன் பிரகாஷ் சார் என்ன சொல்றாரு, திமுக இந்த 2 மாசத்துக்குள்ள 9000 ரூபாய் கொடுத்துட்டாங்க. 9000 ரூபாய் யாருக்குங்க கொடுத்தீங்க? அவங்க பொங்கல் பரிசு 31 லட்சம் உரிமை தொகை பெற்றோர்களுக்கு தானுங்க கொடுக்குறீங்க. ஆமாங்க சார், எப்படி ஒரு வகையில சார் அங்கதான் ப்ராப்ளம். அவர் என்ன சொல்றாரு, 3000 ரூபாய் பொங்கல் பரிசு தொகுப்பு, மகளிருக்கான உரிமை தொகை 1000 ரூபாய், இப்ப 5000 பிளஸ் வந்து ஏறக்குறைய 9000 வந்துருச்சு. இதை ஈக்குவல் பண்ணணும்னா என்ன பண்ணலாம்? கருணை தொகை 10000 கொடுக்குறோம், ஈக்குவல் பண்றாரு. இருங்க, 3000 ரூபாய் குடும்ப அட்டைதாரர்களுக்கு எல்லாருக்கும் கொடுத்தாங்க. அதை நீங்க ஒதுக்கி வைத்து விடுங்கள். 1000 ரூபாயும் ஒரு 5000 ரூபாயும் உரிமை தொகை பெற்றவர்களுக்கு தான் கொடுக்குறாங்க. அது கூட ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகுமான்றது கேள்விதான். ஏன்னா அதை வாங்கி கொண்டு நீங்க எத்தனையோ ரீல்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸ்டாலின் சார், நாங்க 5000 ரூபா வாங்கிட்டோம், இங்க பாருங்க டிவி கேக்கு தான் ஓட்டு போட போறோம்னாங்க. அப்போ அதுலயும் வந்து உங்களுக்கு ஒரு அதிருப்தி இருக்குது. இந்த 1 கோடி மக்கள், 1 கோடி பெண்கள் வந்து வாங்காம இருப்பாங்க. பக்கத்து வீட்டுக்காரி வாங்கிட்டா நான் வாங்கல, அந்த 1 கோடி பேர் அதிருப்தியில் இருப்பாங்கல்ல. அப்போ அந்த ஓட்டு எப்படி உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும்? அதாவது எப்படின்னாக்கா, இன்னைக்கு வந்து எம்ஜிஆர் வந்து காமராஜர் சத்துணவு கொண்டு வந்தாருன்றாங்க. அதை எம்ஜிஆர் வந்து யூனிவர்சலாக எல்லாருக்கும் விரிவுபடுத்தினார். கல்வி நீட்டல்ன்றது இது வந்து தடுக்கப்பட்டது. அதே போல் அம்மையார் வந்து இது கொண்டு வந்தாங்க, அம்மா உணவகம் கொண்டு வந்தாங்க, தாலிக்கு தங்கம் திட்டம் கொண்டு வந்தாங்க, மணிக்கணினி திட்டம் கொண்டு வந்தாங்க, மிதிவண்டி எல்லாம் கொண்டு வந்தாங்க. அதெல்லாம் இது போல பாகுபாடு இல்லாமல் அனைவருக்கும் கொடுத்தார்கள். இன்னைக்கு கூட இப்போ பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ வந்து எடப்பாடியார் வந்து குடும்ப அட்டைதாரர்கள் அனைவருக்கும் 2000 ரூபாய் கொடுக்கப்படும் சொன்னார். இது போல வந்து இவர்களுக்கு கொடுக்கப்படும், தகுதி உள்ளவர்களுக்கு கொடுக்கப்படும், தகுதி இல்லாதவர்களுக்கு கொடுக்கப்படாது அப்படின்னு ஏதாவது சொன்னாருங்களா? நக்கீரன் பிரகாஷ் அவர் என்ன சொல்றாரு, மத்திய அரசு நாங்க கேட்டு வாங்கி தருவோம் அப்படின்றாரு. அந்த திறமை இருக்கிறது, அது இருக்கிறதால இது போல ஒரு வாக்குறுதி கொடுக்கப்படுகிறது. மத்திய அரசு வாங்கி தருவாங்க. வரேன் குமார் சார், வரேன். என்ன குமார், உங்ககிட்ட தான் மத்திய அரசிடம் வாங்கி கொடுக்கட்டும், கொடுத்தா நல்லதுதான் சார். இதெல்லாம் போகாத ஊருக்கு வழி சார். இதுவரைக்கும் பண்ணாத ஊருக்கு வழின்னு சொல்ல முடியும். சரி, ஒரு முன்னாள் முதல்வர் மக்களிடத்தில் தோன்றி இது போல ஒரு வாக்குறுதி கொடுக்கிறார் என்றால், போகாத ஊருக்கு வழி தெரியாம அவர் வந்து எடப்பாடி சொன்னதெல்லாம் திரும்பி ரிலீஸ் பண்ணி அவருக்கு அகைன்ஸ்டான அட்டாக் எல்லாம் நாங்க பண்ண விரும்பல. ரைட்டா? எடப்பாடி என்ன சொன்னாரு, எப்படிலாம் அது மறுதளிக்கப்பட்டது, எப்படிலாம் மாறிச்சு, அதுக்கெல்லாம் ஒரு பெரிய வரலாறே இருக்கு. அதுக்குள்ளெல்லாம் நம்ம வரல. ரைட்டுங்களா? இதை வந்து மத்திய அரசு கிட்ட கேட்டு வாங்குறவங்க, எனக்கு ஒரே ஒரு கோரிக்கை தாங்க இருக்கு. மத்திய அரசு வந்து நிறைய கல்வி திட்டங்களுக்கு நிதி தரல. கவர்மெண்டே வந்து நீங்க ஆட்சியாளர்னா 75 எம்எல்ஏக்கள் உங்களுக்கு தேர்ந்தெடுத்திருக்கு. கூட்டு பொறுப்பு உங்களுக்கு இருக்கு. சட்டமன்றத்துல கூட்டு பொறுப்பு இருக்கு உங்களுக்கு. இந்த ஆட்சி இருக்கட்டும், நீங்க வந்து என்டிஏ சர்க்கார்னு சொல்றீங்க. நாங்க வந்து எங்களுக்கு நிதியே கொடுக்காத ஒரு மத்திய அரசு, எங்களை கபலீகரம் பண்ற மத்திய அரசு, எங்களை வயிற்றுல அடிக்கிற மத்திய அரசு, அதோட இவங்க கூட்டு சேருவாங்களாம், 10000 ரூபாய் கொடுப்பாங்களாம். ஒரே ஒரு நிமிஷம். இப்போ வந்து 100 நாள் வேலை திட்டத்துல வந்து நிதி பாக்கி இருந்தது. அதை யார் மத்திய அரசிடம் அழுத்தம் கொடுத்து வாங்கி கொடுத்தது? மெட்ரோ ரயில் திட்டம் 2வது பேஸுக்கு யார் அழுத்தம் கொடுத்து வாங்கி கொடுத்தது? இப்போ அதுக்கு பேர் யாருக்கு வருது? அப்படி இதையும் செஞ்சிடலாம். எல்லாத்தையுமே நாங்க செஞ்சிரோம். அப்ப நீங்க எங்க ஆட்சி, நீங்க தான சார் கூட்டணியில இருக்கீங்க, உங்க கிரெடிட் வரும் இல்லையா சார்? அது அதாவது என்டிஏ யார் ஆட்சி கட்சியில அரசு, நீங்க தான, நீங்க தான் முக்காவாசி பணிகளை செய்ய வேண்டும். ஆமாங்க சார். இல்ல கூட்டணியில இருக்கீங்கல்ல, தார்மீகமா நீட்டுக்கு இல்ல சார், நீட் எதிர்ப்புக்கான மசோதாவுல நீங்களும் ஆதரவு தெரிவிக்கிறீங்கல்ல, அப்போ நீங்க போயிட்டு கேட்கலாம்ல, அப்போ நீங்க கிளைம் பண்ணிக்கலாம். நாங்க கேட்டுதான் மத்திய அரசு கொடுத்துச்சு அப்படின்னு கிளைம் பண்ணலாம்ல. மக்கள் செல்வாக்கு அதிகமாகும் இல்லையா சார்? அதாவது இது வந்து நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாத ஒன்று. நீங்கள் மக்கள் இடத்துல எடுத்து சொல்றீங்க, உங்களுக்கு நாங்கள் இடையூறாக இருக்க மாட்டோம். 7.5% கொண்டு வந்தது நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாத ஒண்ணா? எடப்பாடி பழனிசாமி நீட்டுக்கு 7.5% கொண்டு வந்தது நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாத ஒண்ணா? அது சாணக்கியத்தனம். சாணக்கியத்தனம். அந்த நீட்டை ஒழிக்கிறது அதை விட பெரிய
மதுரை ஏம்ஸ் அது வந்து அதை ஒரு விட பெரிய அவசர சாணி சட்டத்தின் கட்டணும்ல. மூலம் கவர்னருடைய மதுரைக்கும் அனுமதி பெற்று கோவைக்கும் அது மெட்ரோ ரயில் அமல்படுத்தப்பட்ட கொண்டு வர்றது இன்னைக்கு வந்து அதை விட பெரிய சாணி மருத்துவ மாணவர்கள் கட்டணும்ல. இத்தனை லட்சம் பேர் வராங்கன்னாக்கா அதுக்கு காரணம் அந்த 7.5% ஒரு 10 செகண்ட் தான், ஒரு 10 செகண்ட் ராஜேந்திர 10 செகண்ட் தான். அதாவது ஒன்றும் இல்லை சார், ஒரு நல்ல ரெஸ்டாரண்ட்டில் சாட்டர்டே சண்டே போனீங்கன்னா 1 மணி நேரத்துக்கு கம்மியாக இடம் கிடைக்காது, கூட்டம் ஃபுல்லாக இருக்குது. ட்ரெயினில் டிக்கெட்டுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னே புக் பண்ணணும், பஸ்ஸில் அதே போல், ஃப்ளைட்டில் அதே போல், ட்ரெயின் எல்லா இடத்துலையும் எல்லாரும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு நாளைக்கு ஒயின் ஷாப்பில் போய் 500 ரூபா 600 ரூபாய்க்கு ஒரு இண்டிவிஜுவல் போய் ஒரு சாதாரண வேலை செய்கிறவங்க போய் 1000 ரூபா 1500 ரூபா சம்பளம் ஆகிட்டு வந்து செலவு பண்ணி விடுறான். இதெல்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்கிறது. அதனால் ஏதோ பட்டினியாக கிடக்காங்க அவங்க கொடுத்துட்றாங்கங்கிற மாதிரி பேசுகிறத நான் ஏற்றுக்கல. அது சரியும் இல்லை, எல்லாம் சரியாக தான் போய்கிட்டு இருக்கிறது. வாக்குக்காக அவர் 5000 கொடுத்தா நான் 10000 கொடுக்குறேன், நான் 10000 கொடுத்தா இவர் 15000 கொடுக்குறது அப்படின்னு சொல்றதுல ஒரு நியாயமும் இல்லை. 2500 கட்சிகள் இந்தியாவில் இருக்கு. அரசியல் கட்சிகள் முக்கியமான 2500 அரசியல் கட்சிகள் இருக்கின்றன. எல்லா கட்சிகளும் சாதாரண கட்சிகள்லாம் இவங்க 10000 அறிவிச்சாங்க, அவங்க அறிவிக்க முடியுமா? அது போல உனக்கு அவங்களுக்கு ஈக்குவல் ரைட் தானே, உனக்கு அவங்களுக்கு ஈக்குவல் ரைட் தானே, அதிகாரம் இருக்கு இல்லையா? ஒரு கிரவுண்ட்ல ஒருத்தரை படைபலத்தோட இறக்கிறது, இன்னொருத்தர் நிராயுத பாணி போய் நின்னா எப்படி ஜெயிக்க முடியும்? அப்ப இதெல்லாம் நியாயத்துக்கு விரோதமானதுன்னு சொல்ல வரேன் நான். இப்ப இவர் சொல்றாரு நாங்கள் வந்து இதுவாக தான் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து முதல்ல பிஜேபி தான் கொண்டு வந்தது. பீகார், மகாராஷ்டிரா, ஜார்க்கண்டு இதிலெல்லாம் வந்து அவங்க கொண்டு வந்து அதை வெற்றிகரமாக செயல்படுத்தினார்கள். நீங்கள் திராவிட மாடல் ஆச்சு, நீங்கள் எதுக்கு அவர்கள் ஃபார்முலாவை ஃபாலோ பண்ணுறீங்க? யார் இவங்க கொடுத்தது தான் சார் எல்லாரும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இல்லை, முதல்ல மகளிருக்கான உரிமை தொகையை பீகாருக்கு தேர்தல் நடக்கிறதா இல்ல தமிழ்நாட்டுக்கு? இல்ல சார், முதல்ல மகளிருக்கான உரிமை தொகையை கொடுத்ததே திமுக தான். அதுக்கப்புறம் தான் அவங்க சேர்த்து வச்சு கொடுத்தாங்க. 10,000 ரூபாய் கணக்கு. இல்ல பேசலாம் சார், பேசலாம். டபுள் டிஜிட் growthன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இன்னைக்கும் வந்து இது 10த்துக்குன்னு 9 லட்சம் கோடி கடனும் வாங்கிட்டாங்க. இன்றைக்கும் 1000 ரூபா கடன் எழுந்தக்கூடிய நிலைமையில தானே வச்சிருக்கிறாங்க. டபுள் டிஜிட் growth அப்போ எதை பற்றி சொல்லுது? இன்னைக்கு வந்து உதய மின் திட்டத்தில் இந்த மாதிரிலாம் பேசினா எனக்கு உட்கார கூட முடியாதுங்க. டபுள் டிஜிட் growth போனோம் வேற, அது கான்செப்டே வேற. இல்ல எக்கனாமிக்கலா வேற. 1000 ரூபாய் எக்கனாமிக்கல் சயின்ஸு, சோசியல் சயின்ஸ் எல்லாமே தெரியும். இப்போ உதய மின் திட்டத்தில் கையெழுத்து போட்டதுனால தான் வந்து மின்சார விலை உயர்வுன்ட்டு சொல்கிறாங்க. 21 வரலும் ஏற்றலைல்ல, 21 வரலும் மின்சார கட்டணத்தை ஏற்றவில்லை. சொத்து வரியும் அதே போல் தான் ஏற்றினன்றாங்க. அப்போ பஸ் கட்டணத்தை எதுக்கு ஏற்றினாங்க? பால் விலையை எதுக்கு ஏற்றினாங்க? குப்பைக்கு எதுக்கு வரி போட்டாங்க? அதெல்லாம் சொல்லுவாரா? இன்றைக்கி இந்த இலவசத்துடைய ஃபஸ்ட்டு ட்ரெண்டிங்கே வந்து எது தெரியுங்களா? 2011 இவர் வண்ண தொலைக்காட்சி பெட்டியை கொடுத்தாங்க. அதை மக்கள் யாருமே வேணான்னு சொல்ல, வாங்கி வைத்து கொண்டு அதை பார்த்து மக்கள் தெரிந்து கொண்டு இவர்களுக்கு எதிர்க்கட்சி அந்தஸ்து கூட கொடுக்கல.